ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இனோவேட்டிவான கேம் தான். இனோவேட்டிவ்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹாரரான கேம் தான் விளையாட போகிறோம். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா ஓஜா போர்டு. ஓஜா போர்டு எப்பவுமே ஃபுல்லாக வரணும். ஓகே, இந்த ஓஜா போர்டு மொத்தம் நாங்கள் 4 பேர் விளையாட போகிறோம். யாருன்னா ஃபஸ்ட்டு நான், அடுத்து சாய்ச்சரன், அடுத்து பூபாலன், அடுத்து கேமராமேன் நம்ம சாதின் கான். ஓகே, இப்போ என்ன கட்டுங்க கேமராமேன். இப்போ இந்த ஓஜா போர்டு வந்து ஸ்பிரிக்டோட நம்ம பேசப்படுது வச்சு ஸ்பிரிட் ஏதோ ஸ்ப்ரைட்னு சொல்லாமல் வரைக்கும் நல்லது. சரியா? யாரும் சிரிக்கக்கூடாது. இப்போ வந்து நாங்கள் 4 பேர் சேர்ந்து இந்த ஓஜா போர்டு விளையாட போகிறோம். எங்களுக்கு என்ன பண்ணி நடக்க போகுதுன்னு தெரில, பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லோரும் ஹானஸ்டியாக பண்ணணும். சரியா கைஸ்? யாரும் வச்சு கையை நவுத்துறதோ இந்த வேலையை தான் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாம் சத்தியம் பண்ணுங்க. ஓகே ஓகே, யாரும் நவுத்தக்கூடாது. சரியா? இப்போ நாங்கள் வந்து விளையாட ஆரம்பிப்போம். சரியா? ஓகே, ஆரம்பிக்கலாம். கைனே பத்தலை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி நானே கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, if there are good spirit or bad spirit here, if you are good spirit go to yes, if you are bad spirit go to no. கையை எல்லாரும் ஃப்ரீயாக விடுங்க. சாய்சன் ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் யாரும் நவுத்துல? கண்ண மூடிட்டீங்களாப்பா? கண்ண மூடிதான் திறப்போமா? கண்ண திறப்போமா? எஸ். கையை எடுக்கக்கூடாதுன்னு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். பயத்தை ஃபஸ்ட்டு தூக்கிடுறீங்க. நம்ம வந்து வீடியோக்காண்டி தான் பண்ணுறோம். ஓகே, இப்போ கேமராமேன் கேட்பாரு. வாட் இஸ் யுவர் நேம்? கண்ண முடிக்கோங்க. அது இதுக்கப்புறம் கண்ணை திறக்கலாம். டி கண்ணெல்லாம் மூட தேவையில்லை, நாமலாம் நான் விட்டுருவோம். ஏ வி ஐ டேவிட். டி வந்தா டேவிட் தான். டேவிட் கிறிஸ்டியன். ஓகே, கைக்கு எடுக்காதடா, பொட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா. குத்துதுடா, நகத்தை வெட்டி சொல்லடா. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு இப்போ நம்ம பூபால் கேட்பாரு. அடுத்த கேள்வி என்ன? வாட் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ்? என்னடா என்னடா பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலடா. திருவேண்டரமா? திருவேண்டரம் நினைக்கிறேங்க. திருவேண்டரம் தான் நினைக்கிறேன். ஊரே இல்லையாடா? திருவனந்தபுரம். சரி சரி, நல்லா கையை வைங்க. அது வளர்க்குதுடா. என்னடா போகுது இங்க? கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டதே நான் தான். எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. திருச்சியா? இருக்கலாம். சி அப்படி நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா திருச்சி தான். சி ஒய் வந்தா கன்ஃபார்மா அது ஒய் தான் திருச்சி. கையை எடுக்காதடா. ஏன்டா கை நியூஸ் நீ கையை எடுக்காத. எங்களால் வீடியோ ரெக்கார்டே பண்ண முடியல, ஏதோ ஒரு சக்தி எங்களை தடுக்குது. ஆனால் கேமரா குட்ஸ்பிரிட்னு சொல்லுது. ஒருவேளை அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கேமரா ரெக்கார்ட் பண்ணுறது பிடிக்கல, நம்ம விளையாடுறது கூட அவங்களுக்கு ஓகே தான். கேமரா ரெக்கார்ட் பண்ணுறது தான் பிடிக்கல. டப்புன்னு கேமரா கட் ஆகுது, ஏனே தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம மேலும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்த கேள்வி வந்து நம்ம சாய் சார் கேட்கட்டும். வாட் இஸ் யுவர் ஏஜ்? வாட் இஸ் யுவர் ஏஜ் நம்ம சாய் சார் கேட்டிருக்காரு. நகருது 36. ஒரு மிடில் ஏஜ், அடல்ட். அடுத்த கேள்வி கேமராமேன் கேட்குறாரு. வாட் இஸ் யுவர் ஜாப் பிஃபோர் யூ டெட்?
வாட்ஸ் யுவர் ஜாப் பிஃபோர் யூ டூ இட்? IT job. IT job. Where are you worked in? Hey, how did you did? How did you dead ன்னு இப்ப நான் கேக்குறேன். How did you dead? கேமராவை கரெக்டா ரெக்கார்ட் பண்ணுங்க. பைத்ல கை எப்படி போகுது சார்? என்னடா ஆக்சிடென்ட். ஓகே. Where are you worked in? Where are you worked? அதான் ஐடின்னு சொல்லிருச்சு. அது ஜாப். நான் கேட்டது எந்த சென்னையா இருக்கலாம். ஓகே. வேர் ஆர் யூ ஒர்க்? வேர் பிளேஸ் யூ ஒர்க்? வேர் ஆர் யூ கரெக்ட். இப்போ என்ன பிளேஸ்? என்ன சவுண்ட் கேக்குது? சத்தா சவுண்ட் கேக்குதுடா. கை எடுக்காதீங்க கேமரா ரெக்கார்ட் பண்ண வேணாம். அது நம்மளை கை எடுக்க கையை மூடாதீங்க. கையை மூடினா தான் நம்ம நாமளே நவுட்டுற மாதிரி வியூவர்ஸ்க்கு தெரியும். கையை ஃப்ரீயாக விட்டுருங்க. சாரி சார், நீ கையை ஃப்ரீயாக விட்டுரு. கையை அப்படி ஃப்ரீயாக அப்படி கையை விட்டுரு. மதுரை. ஆமா, ஏன்னா எம்முன்னு மதுரை மட்டும் தான் ஆரம்பிக்குது. மദ്രാஸ்னாலும் மதுரை தான்டா. சென்னைடா. மெட்ராஸா? மதுரை தான். ஓகே, அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்? இப்போ அடுத்த கேள்வி இப்போ நான் கேட்க போறேன். இஃப் யூ கில் அஸ். சவுண்ட் கேட்டுட்டு இருக்குடா. என்னடா சவுண்ட் கேட்டுட்டே இருக்குடா? இஃப் யூ கில் அஸ். நாங்களே இருட்டுல ஒரு ரூம்ல. ஐயோ, இதனால இது மட்டும் ஸ்பீடா விடுது. அப்பாடியோ, நம்மளை கில் பண்ணாதுடா. திக்குன்னு இருக்குடா. டே வா. ஏதோ உன்னைய போட்டு அழுத்துதுடா. எனக்கு சவுண்ட் ஒருவேளை அதை நம்ம ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம். கேட்டு இல்லை வேணாம். கேமராமேன் காட்டுங்களே ஒரு நிமிஷம். இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. லைட்டாக போட்டு ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கு. நம்ம குட் பை சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஏதோ என்னென்னமோ சவுண்டில் கர்ன்னு சவுண்டு கேட்குது. ஏதோ டம்ளர் விழுற மாதிரி சவுண்டு கேட்குது. அதான் யாரோ தட்டுறாங்க, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருட்டில் நாங்களே தனியாக ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம். குட் பை சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆமாண்டா, அதுவும் நல்லது. குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுவோம். எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லணும். நான் 3, 2, 1 சொல்லுவேன். எல்லாரும் கரெக்டாக குட் பை சொல்லணும். சரியா? ரெடி? 3, 2, 1 குட் பை. நகருதுடா. ஓகே ஜி. அதுவும் குட் பை. அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஓ கோ பேக். ஓ டி. டி தான். ஆமாம், பி தான் இருக்கும். ஏன்னா குட்டு வந்துருச்சு. இப்போ பாய் தான். பி கைஸ், இப்போ நம்ம கேமை முடிச்சாச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியல. லைட் என்னை போட்டு அமுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் என்னோட இமேஜினேஷன் தான் எனக்கே தோணுது. எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. லைட்டாக கோல்டாக தான் இருக்குது. ஆனால் அதோடையும் நம்ம அந்த கேமை விளாண்டுருக்கோம். இந்த ஓஜா போர்டே எனக்கு என்னமோ ஒரு பேட் வைப்ரேஷன் மாதிரி தான் தெரியுது. குட் ஸ்பிரிட்டன் தான் காமிக்குது. பட் எனக்கு ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷன் மாதிரி இருக்குது. ஐ திங்க் இது டீமன் கூட இருக்கலாம், அதில் பொய் சொல்லியிருக்கலாம்னு தான் தோணுது. ஓகே, என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து இந்த ஓஜா போர்டை யாரும் வீட்டில் விளையாடாதீங்க. அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். அடுத்த ஒப்பீனியன் வந்து நம்ம கேமராமேன் சொல்லுவார். ஆனால் நம்ம சாய் சொன்னது டீமானா இருக்கலாம். ஆனால் டீமானா எந்த ஸ்பிரிட்டுக்கும் போய் சொல்ல தெரியாது. இந்த கேம் வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் சில இடத்துல பாசிட்டிவ் இருந்துச்சு.
திடீர்னு தட்டுற சவுண்ட்லாம் கேட்குது, டம்ளர் விழுகுது, ஏதோ ஏதோ பெட்டை போட்டு ஆட்டுற மாதிரி இருக்குது, கிருன்னு கேட்குது. ஆனால் குஸ்பிட்டான், அது பொய் கூட சொல்லலாம். எனக்கு என்னன்னு தெரில கைஸ், பயமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அடி வாங்கினா நம்ம பூபால் தனுஷ் தான் கைஸ். நான் வந்து 2 தடவை எனக்கு ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆச்சு. எப்போனா அடி வாங்கினேன்னு சொன்னாங்கள்ல சாதி, அப்போ வந்து ஓஜா போர்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது காயின் ஸ்லிப்பாச்சு. ஸ்லிப்பாகி அங்கே கீழே விழுந்துச்சு. அதை எடுக்கிறதுக்கு நான் இப்படியே தான் முடிஞ்சப்போ ஏதோ ஒரு ரெட் அண்ட் பிளாக்கில் எப்படி சொல்ல, ரெட்டும் பிளாக்கும் ஒரு மாதிரி மெரூனை டார்க்காக வச்ச மெரூன் மாதிரி ப்ரௌன் கலர் தான் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரெட்டிஷாக ப்ரௌன் கலரு. இங்கே ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு. காயின் எடுத்துகிட்டு இவங்ககிட்ட சொல்கிறேன், யாரும் நம்பலை. திருப்பி ஆனால் எந்திரிச்சு போய் காட்டலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. கேமராலே ரெக்கார்ட் ஆகலை, கட் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த நேரத்தில் கட் ஆச்சு. நான் வந்து காயின் எடுக்க வந்துட்டு திருப்பி வந்தேன்ல, அப்போ திருப்பி பேடு இல்லை, பேடு கீழே இப்படி தள்ளலாம், திருப்பி இங்கே இந்த வந்துச்சு. நான் திருப்பி அதை அந்த மாதிரி ஏதாவது தெரியுமான்னு நினச்சிட்டு இங்கே கீழே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கீழே பார்த்துருக்கும் போது விழுந்துட்டேன். விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த கதவுல நாங்கள் லைட்டாக கேப் திறந்து தான் வச்சுருந்தோம். அந்த இடத்துல யாரோ போன மாதிரி இருந்துச்சு. வீட்டில் நம்ம மட்டும்தானடா இருக்கோம். ஆமாம். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ஓஜா போர்டை விளையாட வெற்றிகரமாக முடிச்சாச்சு. லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் சமாளித்து எப்படியோ கடைசியில் நாங்களே பயந்து குட் பை சொல்லிட்டு போயிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில், மறக்காமல் பெல் பட்டனை ஆனில் போட்டுருங்க. தேங்க்யூ. சொன்ன மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எல்லாமே தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுது இவ்வளோ வீடியோ பண்ணுறதுக்கு. இந்த ஓஜா போர்டு வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். இந்த ஓஜா போர்டு வரைகிறதுக்கு டைமே கிடைக்க முடியுது. ஓஜா போர்டு வரைகிறதுக்கு அப்புறம் இந்த இது விளையாடும் போதெல்லாம் சரியான வைப்ரேஷன், சரியான பீதி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இதை வரைகிறதுக்கு நாங்கள் இது டெக்ஸ்சர் கொடுத்து அதுக்கு மேலே வரைஞ்சி கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு உண்மையிலே. ஓகே, நிறைய ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு தடவை விளாண்டோம், அப்போவுமே என்னமோ எங்களுக்கு தடுத்துருச்சு. ஸோ இது நம்ம வீடியோ எடுக்கலாமே அடுத்து எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேணும்னா சொல்லுங்கள். இதையே நம்ம ஒரு வெப் சீரிஸ் எடுத்து போட்டுருவோம். ஓஜா போர்டு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்துருவோம். யாருக்கெல்லாம் வெப் சீரிஸ் பண்ணணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, மறக்காம பண்ணிடுறோம்.